ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எறும்பு தொல்லை உங்களுக்கு பயங்கரமாக இருக்கா? எனக்கு பாருங்கள், தரை ஃபுல்லாமே எறும்பாக இருக்குது. என்ன ரீசன்னே தெரியல. நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு கீழே போட்டிருந்தா அதுக்கு எறும்பு வரும், ஓகே. பட் எறும்பு பார்த்திங்கன்னா தரையில் கூட இவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது. அப்படியே நல்லா ட்ரெயின் மாதிரி சுவர் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், கிச்சன்லேயும் பாருங்கள் அவ்வளோ இருக்குது. இல்லை ஆல்ரெடி சாக் பீஸ்லாம் தடவி கூட எறும்பு போகிற மாதிரி தெரியல. ஸோ நான் இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் தான். ஒன்று பார்த்திங்கன்னா வினிகர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆப்பச்சோடா வினிகரும் கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே இருக்கும். ஸோ அதனால் எனி டைம் உங்களுக்கு இந்த மாதிரி எறும்பு பிரச்சனை இருந்தால் இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக ஒரே ஒரு செகண்ட் எறும்பை நம்ம காலி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டம்ளரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடாவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அந்த ஆப்பச்சோடை நல்லா கெட்டி இல்லாமல் கரைஞ்சிடணும். ஆப்பச்சோடாவும் வினிகருமே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான். அதனால் இது எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. சப்போஸ் தெரியாமல் ஏதாவது சாப்பாட்டு பொருளை பட்டுட்டா கூட பிரச்சனை கிடையாது. இதே நம்ம சாக் பீஸ் இதெல்லாம் எறும்பு சாக் பீஸ் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு ஆபத்து தான். தெரியாமல் ஏதாவது பொருளை பட்டுட்டாலோ அது ரொம்ப கஷ்டம். பட் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம அதுவும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. எறும்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா அதில் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்றனால கையாலே எடுத்து நான் தெளிச்சு விட்றேன். ஜஸ்ட் நான் தெளித்து தான் விட்றேன். தெளிச்சு விட்ட அடுத்த செகண்டே பாருங்கள், எறும்பு அப்படியே மயங்கி விழுறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷத்துலேயே பாருங்கள், எறும்பு எல்லாமே செத்து போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். உங்கள் வீட்டில் எறும்பு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எறும்பு தொல்லை கண்டிப்பாக இனி உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது.